மார்புக்கு கீழே இடுப்புக்கு மேல மச்சம் இருக்கிற ஒரு பொண்ணைத்தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற கோகுலுக்கு அதே மாதிரி மச்சம் இருக்கிற ஸ்வப்னாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ஸ்வப்னா சொல்றா, என் இதயத்துல அடைப்பு இருக்கிறதுனால மருத்துவர் கொஞ்ச நாள்ல நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டாருன்னு. அதுக்கு கோகுல், அப்படின்னா உன் கூட சேர்ந்து நானும் இறந்துடுறேன்னு சொல்றான். இப்பதான் நமக்கு புரியுது, கோகுல் மச்சத்தை பார்த்து காதலிக்கல, மனசார காதலிச்சிருக்கான் அப்படிங்கிறது. அவ இன்னும் சொல்றா, நான் உயிரோட இருக்கிற இந்த கொஞ்ச நாளுக்குள்ள நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதை நான் பார்க்கணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை. இதை நீ மீறிட்டா நான் இப்பவே சூசைட் பண்ணி செத்துருவேன்னு சொல்றா. உடனே கோகுல் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். இப்போ கோகுலுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போது. அதுக்கு முன்னாடி தன்னோட காதலி ஸ்வப்னாவை அவன் பாக்குறான். பிரியறப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு நினைப்போம்ல, அவன் ஒரு வார்த்தை சொல்ல வரும்போதே அவனுக்கு அழுக வந்துடுது. அவனோட மாமா அவனை ஆறுதல் படுத்துறாரு. இவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்ல வந்திருப்பாங்கிறத அவனோட காதலி ஸ்வப்னா அங்க சொல்றா. ஒரு வார்த்தை பேசும்போதே கோகுல் அழுதுட்டான். ஆனா இவ எப்படி 2 வார்த்தை அழாம பேசினான்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் பேச வந்ததை 3வதா அங்க ஒருத்தி சாவித்திரின்றவ பேசியே முடிச்சிட்டா. யார் அந்த சாவித்திரின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் முன்னாடி கோகுல் தன்னோட அப்பாவோட கட்டாயத்தின் பேர்ல ஒரு பொண்ணு பார்க்க போயிருப்பான். அந்த பொண்ணு தான் சாவித்திரி. நிச்சயமெல்லாம் நடந்திருக்கும். அந்த சாவித்திரிக்கு கோகுல் மேல அவ்வளோ ஆசை. ராத்திரி தூங்கும்போது கோகுலோட மார்புல சாஞ்சி தூங்குறதா நினைச்சுப்பா. காலையில எந்திரிச்சதும் கோகுலோட முகத்தை பார்க்கணும்னு நினைச்சு ஏங்குவா. அவன் திட்டி பேசினா கூட அதை ஆசையா ரசிப்பா. விளையாட்டுக்கு பாட்டிக்கிட்ட நீ பேசாதன்னு அவன் சொல்லியிருப்பான். ஒரு வாரம் பாட்டிக்கிட்ட பேசாமலே இருந்திருப்பா. அவங்க வீட்டு நாய்க்குட்டிகிட்ட போயிட்டு, இந்த மாசம் 2 முகூர்த்தம் தான் இருக்கு, எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பா. அவன் ஊரை விட்டு இவளை பார்த்துட்டு போகும்போது இவ அப்படியே டாட்டா காமிச்சிட்டே இருப்பா. இவளுக்கு கை வலிக்கிறது கூட இவளுக்கு தெரியாது. அந்த கையை அவங்க சித்தப்பா வந்து இறக்கி விடுவாரு. போறப்போ சொல்லுவா, போட்ல ஓரமா உட்காந்து போவாதீங்க, ஆத்துல ஆழம் அதிகமா இருக்கும், உடம்ப பாத்துக்குங்க, அப்படி இப்படின்னு அவ்வளோ கேர் பண்ணுவா. இவ்வளோ ஆசை வச்சிருக்கிறதெல்லாம் இந்த ஸ்வப்னா, அதாவது சாவித்திரியும் ஸ்வப்னாவும் அக்கா தங்கச்சி. ஸ்வப்னாவுக்கு இதெல்லாம் தெரியும். சாவித்திரி வந்து தான் புருஷன்னு நினைச்சு நிச்சயமான பையனை நினைக்கிறா அப்படின்னு. ஆனா அது கோகுல் தான்ங்கிறது ஸ்வப்னாவுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கோகுலுக்கும் தெரியாம தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்வப்னாவுக்கு இதெல்லாம் தெரியும் போது, தான் அக்கா எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவ இந்த நாடகத்தை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவ முடிவு பண்ணிட்டா. இவன் ஏன் ஒரு வார்த்தை பேசும்போதே கோகுல் அழுதுட்டான், ஆனா இவன் ஏன் அழுவலன்னா, தான் அக்காக்காக அத்தனை அழுகையும் அவ கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டா. ஆனா அடுத்த வார்த்தை பேசும்போது காதல் அவளால கட்டுப்படுத்த முடியல, அழுதுடுறா. இந்த மண்டபத்துல இதுக்கு மேல என்ன நடக்கும்? ஷார்ட்ஸ்ல 3 நிமிடங்களுக்கு மேல வீடியோ பதிவு செய்ய முடியாததுனால மீதம் இருக்கிற 2 நிமிட கதையை நான் மெயின் வீடியோல போட்டிருக்கேன். என் பேருக்கு கீழே நினைத்தேன் வந்தாயின்னு இருக்குல்ல, அதுல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. மீதம் இருக்கிற கதையை அதுல பாருங்க. நன்றி.